சென்னை டி நகரில் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை சுமார் 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இப்ப இந்த தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று தெரிய வந்திருக்கா? மேலும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்தை 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறைகள் தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சோபா என்கிற துணிக்கடையில் தான் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அதிகாலை ஒரு 10:30 மணி அளவில் கடைக்கு வந்த ஊழியர்கள் ஏசி, அதாவது மின்மாற்றியில் ஆன் செய்த போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கடையில் உள்ளே தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமளவென பரவிய நிலையில் தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த 4 தீயணைப்புத்துறை வாகனங்கள் உடனடியாக போராடி தீயணைத்தனர். இது தண்ணீர் பற்றாமல் 10 தீயணைப்பு வாகனங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவில் சென்னை குடிநீர் வாரியமும் தண்ணீரை வழங்கியது. இதற்கு பின்பு தற்போதுதான் இந்த 3 மணி நேரம் போராட்டத்திற்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தீ அருகில் இருக்கக்கூடிய கடையில் பரவாமல் இருக்க மாம்பழம் காவல்துறை போலீசார் மற்றும் கடையில் பொதுமக்களை அனுமதிக்காமல் கடையில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அருகில் இருக்கக்கூடிய கடைகளை மூடவும், ஆக்கிரமிப்பால் வெளியில் தொங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணிகள் மற்ற பொருட்கள் அனைத்தையும் அகற்றும்படி அவர்களை வலியுறுத்தினார்கள். இந்த தீ விபத்து அடங்கும் வரை கடைகளை மூடி வைக்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.